Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.2ல கொஸ்டின் நம்பர் 9 வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 10ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ 10th ஒன், ப்ரூவ் தட் தி லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் 0,∞. 0,∞ பாசிட்டிவ் ரியல் நம்பரில் மட்டும் லாக் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஏன்னா இந்த இடத்துல தான் லாக் ஃபங்க்ஷனே வந்து டிஃபைன்டு. ஓகே, லாக் டேக்ஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டிலே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டர்வலில் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சொல்யூஷன் என்ன? லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா என்ன வரணும்? எஃப் டேஷ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 வரணும், ரைட்? ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x which is greater than 0 for all x belongs to 0 to infinity, ரைட்? இந்த இன்டர்வலில் எந்த வேல்யூ போட்டாலும் இட் இஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ 2ன்ற ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா 1/2 which is greater than 0. 1 எடுத்தீங்கன்னா 1/1 which is greater than 0. 0 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 1/0.1 this is 2 which is also greater than 0. அப்போ எந்த வேல்யூ எடுத்தாலும் என்ன ஆகும்? ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவாக தான் வரும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவில் வந்ததுனால தி ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் 0 to infinity. அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின், ரைட்? 10th ஒன் ஓவர். தென் 11th கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். Prove that the function f is given by f of x equal to x square minus x plus 1 is neither strictly increasing nor strictly decreasing on minus 1, 1. So, அப்போ minus 1, 1 இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் வந்து neither strictly increasing nor strictly decreasingன்றதை ப்ரூவ் பண்ணோம். அப்போ நான் என்ன பண்ணோம்? இதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இந்த இன்டர்வலுக்கு இன்பிட்வீனில் வரும். ஸோ அந்த இன்பிட்வீனில் வச்சு இன்டர்வல் ஸ்பிளிட் அப் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டில் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆகும், இன்னொரு பார்ட்டில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆகும் இருக்கும். அப்போ விச் இஸ் நாட் நெய்தர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் திஸ் என்டையர் இன்டர்வல். அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ கிவன் என்ன பண்ணுறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ரெண்டு பக்கமாக எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? ஸோ 2x minus 1. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் 2x மைனஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் -1. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணிங்கன்னா 2x minus 1 equal to 0. ஸோ இந்த 1 ரைட்டில் கொண்டு வந்து 2 டிவைட் பண்ணிங்கன்னா இவர் x is equal to 1/2. therefore the point x equal to 1/2 divides the interval என்னது? -1, 1 into 2 இன்டர்வல்ஸ் என்னென்னவா? -1, 1/2 அண்ட் 1/2, 1 இந்த ரெண்டு இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணுது இது. ஓகே, ஸோ அப்போ இன் -1, 1/2 இதிலேருந்து ஒரு வேல்யூ எடுத்து போட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் செக் பண்ணுறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து less than 0 வருது. எப்படி? அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். 0 belongs to -1, 1/2, right? 1/2 which is 0.5, right? So அப்போ -1, 0.5, 0 belongs to this interval. So அப்போ f dash of 0 என்ன வரும்? So 2 into 0 -1 which is less than 0. ஏன்னா f dash of x வந்து நமக்கு என்ன? 2x minus 1. So அப்போ 2 into 0 -1 which is -1, so less than 0. therefore f is decreasing on -1, 1/2. that is strictly decreasing on this interval. okay, in 1/2, 1 your f dash of x is positive. எப்படி? இப்போ 1/2, 1 இப்போ 0.5 விட பெரிய நம்பர். ஸோ 0.6ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல்னா எஃப் டேஷ் ஆஃப் 0.6 என்ன வரும்? 2 times 0.6 -1 which is always positive because இது வந்து என்ன ஆகும்? ஸோ 1.2 வரும். 1.2 minus 1 is +1, 0.2 which is greater than 0. therefore f is increasing, that is strictly increasing on 1/2, 1. அப்போ ஒரு -1, 1க்குள்ள இன்பிட்வீனில் இருக்க இன்டர்வலில், அதாவது ஸோ நம்மளோட என்டையர் இன்டர்வல் வந்து -1, 1 இன்பிட்வீனில் 1/2. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா அப்போ இந்த த்ரூ அவுட் இன்டர்வலில் என்ன ஆகும்? நெய்தர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ ஆஸ் தி ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் -1, 1/2. ஓகே, அண்டு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் எந்த இன்டர்வலில்? 1/2, 1. அப்போ ஒரு பாதியில் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆகும், இன்னொரு பார்ட்டில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆகும் இருக்க போது த என்டையர் இன்டர்வலில் பார்க்கும்போது therefore it is neither strictly decreasing nor strictly increasing on எங்க? தி என்டையர் இன்டர்வல் -1,
1. ஸோ அவ்வளோதான் ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ப்ரூஃப் இஸ் ஓவர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 11. தென் கொஸ்டின் 12 என்னன்னு பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் தி இன்டர்வல் 0,π/2. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் இந்த தேர்ட் ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, பிகாஸ் இது 2xங்கிறப்ப இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடும், பிரச்சனை இல்லை. 3x கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஃபங்க்ஷன்லாம் இந்த 0,π/2 இன்டர்வல்குள்ளே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கிவன் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் விச் இஸ் மைனஸ் சைன் எக்ஸ், ரைட். ஸோ அப்போ சைன் எக்ஸை மைனஸ் ஆஃப் சைன் எக்ஸ்னு வரும், காஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன். நமக்கு என்ன தெரியும்னா 0-π/2 இன்டர்வலில் சைன் எக்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் நம்ம கிராஃப் வரைஞ்சி ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆர் ஆல் சில்வர் டீ கப், அந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் அதில் பார்ப்போமா. ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ஸோ இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டா. இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவ், ஆல். இங்கே வந்து சைன் சில்வர், ஸோ அப்போ சைன் டி டேன் பாசிட்டிவ், இங்கே காஸ் பாசிட்டிவா. இப்போ இது 0, இது π/2. ஸோ அப்போ 0-π/2ல எல்லாமே பாசிட்டிவ், அப்போ சைனும் பாசிட்டிவ் தான். ஓகே, அப்போ மைனஸ் ஆஃப் சைனு நெகட்டிவாக இருக்கும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சைனோட கிராஃப் நமக்கு என்ன தெரியும். ஸோ 0ல் இட் இஸ் 0, π/2ல இட் இஸ் 1. ஸோ அப்போ இங்கேருந்து இப்படி போகும், π/2ல இட் இஸ் 1 அண்ட் பைல இட் பிகம் 0. ஸோ இந்த இடத்துல பை இருக்குன்னா பைல இட் பிகம் 0 இப்படி வரும். ஸோ அப்போ 0-π பாருங்கள் விச் இஸ் கிரேட்டர் தேன் 0. எப்படி பார்த்தாலும் இந்த டயக்ராம் வைஸ் பார்த்தாலும் சரி, ஆர் இந்த ஆல் சைன் டி சி, அதாவது ஆல் சில்வர் டீ கப் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவ், அப்போ சைனும் பாசிட்டிவ். பட் நமக்கு இருக்கிறது மைனஸ் ஆஃப் சைன் எக்ஸ் விச் இஸ் நெகட்டிவ். தட் ஃபார் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவ் வந்ததுனால எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் எந்த இன்டர்வலில் 0,π/2. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துடுச்சு, ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, 4த்துக்கும் செக் பண்ணோம். செகண்ட் ஒன் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 2x. அப்போ காஸ் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் 2x காஸ் 2xை பண்ணிங்கன்னா இன்ட்டு இந்த 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2. ஸோ இந்த வேல்யூ நம்ம செக் பண்ணோம். அப்போ இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,π/2 இந்த இன்டர்வலில் எக்ஸ் இருக்குன்னா அப்போ 2x எங்கே இருக்கும், 0-π, ரைட். ஏன்னா இங்கே 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 2 × 0 0, 2 × π/2 பிகம்ஸ் ஜஸ்ட் பை. அப்போ 2x எங்கே இருக்கும், 0,πல இருக்கும். ஸோ 2x, if 2x belongs to 0-π, your sin x is positive. ஸோ இப்போ 0-π பை வரைக்கும் இது டிக்ரீஸ் ஆகும், ரைட். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் 0-π. ஓகே, ஸோ இந்த மொத்த இன்டர்வல்லையும் சைன் நமக்கு மேலேயே தான் இருக்குது, கிரேட்டர் தென் 0 தான் பாசிட்டிவ். ஆர் இங்கே கூட பாருங்கள், 0 இங்கே இருக்கும், பை இங்கே இருக்குமா. ஸோ அப்போ 0-πல இங்கேயும் சைன் பாசிட்டிவ், இங்கேயும் சைன் தான் பாசிட்டிவ். அப்போ அங்கேயுமே சைன் எக்ஸ் தான் நமக்கு பாசிட்டிவ். அப்போ சைன் ஆஃப் 2x இஸ் கிரேட்டர் தென் 0. பட் நமக்கு இருக்கிறது மைனஸ் ஆஃப் சைன் 2x which is less than 0. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் 2 into sin 2x is less than 0 வந்ததுனால f dash of x is less than 0. Therefore f is strictly decreasing on எந்த இன்டர்வல்ல 0-π/2ல it is strictly decreasing. Okay, next is C option, f of x equal to cos 3x. So இப்போ நான் என்ன பண்ணணும், differentiating both side with respect to x. இதை நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஆட் மல்டிபிள் ஆஃப் x இருக்கிறதுனால. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் சைன் 3x இன்ட்டு 3 அப்படின்னு வருமா, அதாவது மைனஸ் 3 into sin 3x, this is your f dash of x. அப்போ நமக்கு f dash of x ஈக்குவேட்டிங் டு 0. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு sin 3xோட, அதாவது x belongs to 0,π/2 இருக்கப்போ sin 3x வந்து சம்வாட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு பார்ட்டில் டிக்ரீஸ் ஆகும், இன்னொரு இடத்துல நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங்ன்ற மாதிரி வந்துடும் மொத்த இன்டர்வலில் பார்க்குறப்ப. அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக முன்னாடி எப்படி ப்ரூஃப் பண்ணோம், இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம், நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் எப்படி பண்ணோன்னு, அந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறோம் இந்த கொஸ்டினை. ஓகே, ஸோ sin 3x என்ன ஆகும், ஸோ இட் இஸ் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் மைனஸ் sin 3x ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 3 டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் sin 3x ஈக்குவல் டு 0. அப்போ sin 3x ஈக்குவல் டு 0 எப்போ வரும், sin 0ல் வரும். பட் நமக்கு இன்டர்வல் என்னன்னா 0,π/2 கொடுத்துருக்காங்களா, அப்போ 0 இஸ் நாட் இன்க்ளூடட், அப்போ 0 விட்டுற வேண்டியதான். ஓகே, அடுத்தது sin π. ஓகே, sin π எடுத்துக்கலாம் 0க்கு. ஸோ sin 0ல் 0 ஒரு n பையோட வேல்யூ 0 தான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா sin π அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ sin கேன்சல் பண்ணிங்கன்னா இவர் x ஈக்குவல் டு தட் இஸ் 3x ஈக்குவல் டு பைன்னு வரும், x ஈக்குவல் டு π/3. அதாவது x பிலாங்ஸ் டு 0,π/2 இருக்கப்ப 3x எங்கே இருக்கும்னா இந்த π/3ல இருக்கும், அதுதான் ஐடியா. ஓகே, தட்ஃபோர் தி பாயிண்ட் x ஈக்குவல் டு π/3 டிவைட்ஸ் தி இன்டர்வல், என்ன இன்டர்வல் 0,π/2. π/3ன்றது 60 டிகிரி, ரைட். 60 டிகிரின்றது 0 to 90க்கு இன்பிட்வீனில் தான் இருக்கும். ஓகே, அப்போ 60 டிகிரி ரெண்டு இன்டர்வலாக பிரிக்குது. என்னென்னவா அப்படின்னா
0,60 அண்டு 60,90 அப்படின்னு ரெண்டு இன்டர்வலாக இந்த π/3 வந்து இந்த இன்டர்வலை பிரிக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட் இன்டர்வல் 0,π/3 இதில் செக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ 0 to 60 in betweenல 45 இருக்கும். ஸோ π/4 belongs to this interval. அப்போ sin of 3 times π/4 which is positive, right? ஏன்னா sin of 3 times π/4ங்கிறப்ப it is again positive, first quadrantல வரும், எல்லாமே positive. அப்போ which is greater than 0. பட் நமக்கு இருக்கிறது minus of 3 times sin of 3 π/4 which is less than 0. Therefore f dash of x is less than 0 which implies f of x is decreasing on π/3, π/2. அப்போ டிக்ரீசிங் வந்துடுச்சு அப்படின்னு எடுத்துடக்கூடாது. நம்ம மொத்தமாக செக் பண்ண வேண்டியது 0 to π/2. ஓகே, ஸோ அப்போ இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் எங்கே இந்த இன்டர்வல் 0,π/3ல இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஓகே, ஸோ இந்த இன்டர்வலில் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இப்போ அடுத்து செக் பண்ணோம். அடுத்து என்ன π/3 to π/2. ஸோ இதில் 5π/12 வந்து நம்மளுக்கு இருக்கும். 5π/12னா ஆக்சுவலி என்ன வேல்யூ அப்படின்னா 75 டிகிரி. ஓகே, ஸோ 75 டிகிரிங்கிறது கண்டிப்பாக நமக்கு எங்கே இருக்கும் 60 to 90க்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ அதனால் நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ 75 எப்படி கண்டுபிடிப்பீங்க? 45 + 30 அப்படின்னு கண்டுபிடிப்பீங்களா? ஸோ அப்போ சைன் ஆஃப் 75 டிகிரி வேணும்னா sin 45 + sin 30. ஸோ sin a + b ஃபார்மில் போட்டிங்கன்னா you will get the answer. Okay, so இப்போ sin 75 degree belongs to this interval, right? So 75 degree, that is அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், 75 degree belongs to 60 to 90. ஸோ அப்போ sin of 3 times 5π/4 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ sin of 5π/12 அப்படின்னு வந்துடும், which is less than 0. எப்படி it is less than 0? ஸோ 5π/4னா என்ன அர்த்தம் நமக்கு? 5π/4னா 5 into 180/4. அப்போ 180/4 பண்ணுறப்போ 45, 5 into 45 பண்ணிங்கன்னா 215 டிகிரி. ஓகே, ஸோ இந்த 5π/4னா என்னன்னா 215 டிகிரி. இப்போ நம்ம மேலே பார்த்தா அந்த ஆல் சில்வர் டீ கப் அந்த குவாட்ரண்ட் ஃபார்ம் வச்சே பாருங்களேன், 215 டிகிரி எங்கே வரும்? 0, π/2, இந்த இடத்துல π, இந்த இடத்துல 2π, ரைட்? அப்போ πக்கும் 2πக்கும் இன்பிட்வீனில் இருக்கும், ரைட்? இந்த இடத்துல இருக்கும் அது வேல்யூ. ஸோ அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் யார் பாசிட்டிவ்? டேன் மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போ சைன் நமக்கு இருக்குது which is நெகட்டிவ். ஸோ அப்போ sin 3x வந்து நமக்கு அந்த இன்டர்வலில் நெகட்டிவாக வருது. ஸோ தட் அந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். sin 5π/4 is less than 0. பட் நமக்கு இருக்கிறது மைனஸ் ஆஃப் sin 3π/4 which is greater than 0. அப்போ f dash of x வந்து greater than 0 வந்ததுனால f of x is strictly increasing on π/3, π/2. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இங்கே இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எல்லாமே மீன் பண்ணுறது ஸ்ட்ரிக்ட்லி பிகாஸ் நம்ம கிரேட்டர் தேன் லெஸ் தேன் மட்டும் தான் எடுக்கிறோம். வென்னவர் அந்த ஈக்குவாலிட்டியோட சேர்த்திங்கன்னா தான் வெறும் இன்க்ரீசிங் வெறும் டிக்ரீசிங். ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தட் இஸ் எஃப் இஸ் டிக்ரீசிங் ஆன் 0,π/3 அண்டு இன்க்ரீசிங் ஆன் π/3, π/2. ரெண்டு இன்டர்வல்லாம் வந்தது. ஒரு இன்டர்வலில் டிக்ரீஸ் ஆகும், இன்னொரு இன்டர்வலில் இன்க்ரீஸ் ஆகும் இருக்குது நமக்கு ஃபங்க்ஷன். அப்போனா எஃப் இஸ் என்ன ஆகுது? நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங் ஆன் தி என்டையர் இன்டர்வல் 0,π/2. அந்த 0,π/2 ரெண்டு பார்ட்டாக பிரித்து ஒரு பார்ட்டில் டிக்ரீஸ் ஆகும், இன்னொரு பார்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும் இருக்கிறப்ப மொத்தமாக சேர்க்குறப்ப இட் இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங். முன்னாடி பார்த்தா அதே கொஸ்டின் மாதிரி, அவ்வளோதான். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. தென் ஆப்ஷன் டி என்னன்னு பாருங்கள், கிவன் f of x equal to tan x. அப்போ நான் என்ன பண்ணோம்? டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ f dash of x என்ன வந்துடும்? secant square x. ஸோ நமக்கு இன் 0,π/2ல பார்க்கணும். 0,π/2ல secant square xும் பாசிட்டிவ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாருமே பாசிட்டிவ். அப்போ secant squareம் பாசிட்டிவ். ஸோ f dash of x is greater than 0 in this interval. So அப்போ f dash of x greater than 0 வந்ததுனால f of x is strictly increasing on எந்த interval? 0,π/2ல. ஸோ அப்போ f of x is strictly increasing. Therefore நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வந்தது? ஆப்ஷன் ஏவும் பியும் தான் நம்மளுக்கு, அதாவது cos xும் cos 2x தான் strictly decreasing on 0,π/2 இருந்தது. Therefore ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஸோ ஏன்னா கொஸ்டினில் அவங்க கேட்டிருந்தது எங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்ன்றதை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான், ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் பிலையும் தான். ஸோ இப்போ நம்ம அதான போட்டோம் மேலே. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங் வந்துடுச்சு. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வந்துடுச்சு. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் வந்து நமக்கு என்ன இருந்தது? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போ இந்த ஆப்ஷன் ஒன்னும் ஆப்ஷன் பி தான். ஏன்னா நம்மளுக்கு கேட்டிருந்தது அதுதான், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் 0,π/2. அதான் கேள்வி. அப்போ இந்த ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் தான் நமக்கு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆன் திஸ் இன்டர்வலாக வந்திருந்தது, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரைட்? அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணி முடிப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.